மின் விளக்கு நின்று எரியட்டும். அமெரிக்க நாட்டில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரே ஒரு நிமிடம் மின் ஒளியை தடைப்படுத்துவார்களாம். ஏன் தெரியுமா? அந்த மின் ஒளியை கண்டுபிடித்து கொடுத்தவரை நினைத்து பார்க்க வேண்டும் மக்கள் என்பதற்காக. அவர்தான் மரியாதைக்குரிய தாமஸ் ஆல்வா எடிசன். தலை சிறந்த விஞ்ஞானி. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனித சமூகத்திற்கு உதவியதற்காக முற்போக்கான தியாக சிந்தனை அவர் வாழ்வில் ஓய்வின்றி ஆராய்ச்சி செய்து பல பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார். சினிமா, கிராமபோன், ஒலிபெருக்கி, அரிக்கன் விளக்குகள் தொடங்கி மின்சார விளக்குகள் வரை பல்வேறுபட்ட கண்டுபிடிப்பு கருவிகள் முழுவதும் அவர் தம் படைப்புகள் தான். ரயில் நடைமேடைகளில் செய்தித்தாள்கள் விற்பவராகத்தான் தமது வாழ்க்கையை துவங்கியிருக்கிறார் ஆல்வா எடிசன். சமூக மேம்பாட்டுக்காக அவரின் சாதனைகளை நினைத்து பாருங்கள் மக்களே என ஒரு நிமிடம் மின் தடையை ஏற்படுத்தி எடிசனை அடையாளம் காண செய்தது அமெரிக்க அரசு. இந்த ஒரு நிமிடம் மின் விளக்குகளை நினைத்து இருள் இருக்க செய்ததின் மூலம் பல கோடி டாலர்களை இழக்கிறது இந்த அரசாங்கம். பரவாயில்லை, பல கோடி டாலர்களை இழந்தாலும் ஆல்வா எடிசன் இல்லை என்றால் நாம் இருளில்தான் தட்டு தடுமாறி தடத்தை இடம் மாறி புழங்கி இருப்போம் என்கின்ற நன்னோக்கம் காரணமாக நினைத்து பார்க்க செய்திருக்கிறது. ஒரு நிமிடம் மின் தடையை ஏற்படுத்தியதற்கு பல கோடி டாலர்கள் இழப்பு என்றால் நாம் எத்தனை மணி நேரம் மின் தடையால் தட்டு தடுமாறுகிறோம் என்பதையும் நாமும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் சுதந்திரமாக நடமாட ஆரம்பித்து 75 ஆண்டுகள் ஆகியும் மின் பயனாற்றில் இன்னும் தன்னிறைவு அடையவில்லை என்பதை நினைக்கிற போது வருத்தப்பட மட்டுமே முடிகிறது. ஆக்கப்பூர்வமான தேவைகளை அலசி ஆராயுங்கள் அரசுகளை. இருளை பகலாக்கிய கருணை காவலன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.